மரியாதை நாளில் கூட ஒரு சின்ன செய்தி இந்த நாட்டில் காணுகிறோம். நான் பார்க்குறோம் அநேக பிரச்சனை உலகம் முழுவதும் அநேக காரியத்தை குறித்தும் குறிப்பாக அதிகமாக நம்ம பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா இந்த கொரோனா வைரஸ் கோவிட்-19 சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை குறித்து அநேகமாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற வேலையில் கூட தேவன் என்னோட இடைப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 37வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் அதுல கத்துக்கொண்டேன். என்னன்னா, இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோம்னா அந்த எசேக்கியா 37 எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தோம்னா அந்த நாட்களில அந்த எசேக்கியா புத்தகத்துல நம்ம 37வது அதிகாரத்துல படிக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, ஆவிக்குள்ளாக உண்டாக்கி எசேக்கியாவை ஒரு வனாந்தரத்தை கொண்டு போய் அங்க பாக்குறோம். அந்த உலர்ந்து போன எலும்புகள் மத்தியில ஆண்டவர் கொண்டு போறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம பார்த்தோமா, உலகம் எங்கும் ஒரு கொள்ள நோயினால ஒரு கொடிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அதே ஒரு சூழ்நிலையில நம்ம எண்ணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம், எண்ணத்தை குறித்து நம்ம பேசுறோம், எண்ணத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், எப்படி நம்ம இதுல மேற்கொள்ள போறோம்னு குறித்து தான் சில காரியத்தை ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அதை நான் சொல்லி ஒரு டிவோஷன் தாட்ஸ் மாதிரி ஒரு நம்ம சிந்தைக்கு ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஆசைப்படுகிறேன். என்ன நான் எடுத்துக்கொள்வோமாக எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்க 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, முதல் காரியம் தேவன் என்ன பண்றாரு, எசேக்கியா தீர்க்கதரிசிய ஆவிக்குள்ள உண்டாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அதை படிப்போமா? 1வது அதிகாரம் 37வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம படிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இங்க பார்க்கிறோம், தேவனோட கரம் எசேக்கியா தீர்க்கதரிசி ஆவிக்குள்ள உண்டாக்கி ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட கொண்டு போய் அவனை நிறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இப்ப பார்க்கிறோம், நம்ம காரியத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துல இந்த நாட்டில உள்ள காரியத்தை பார்க்கும்போது இப்படியான ஒரு நோய் பரவி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப தேவன் எசேக்கியேல ஆவிக்குள் உண்டாக்கி அந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் நிப்பாட்டும் போது அவரோட உணர்ச்சி எப்படியாக இருந்திருக்கும்? நம்ம போலதான் இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்ம நாட்டில் உள்ள சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போலதான் இருந்திருக்கும், பயமா இருந்திருக்கும், வேதனையா இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த காரியத்தோட ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம நாட்டில் நடக்கும் அப்படி நம்ம எதிர்பார்த்திருக்கோம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? அநேக நேரத்துல அநேக வாட்ஸ்அப்புகளை பார்க்கிறோம், அநேக நம்மளுக்கு போன் பண்ணி நம்ம கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல எல்லா செய்திகளும் நம்மளுக்கு எதிர்ப்பா வருகிற செய்திகளா தான் இருக்குது, நம்ம விசுவாசத்தை குலைக்கிற ஒரு செய்தியா தான் இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது எசேக்கியேல் அங்க போய் அந்த பள்ளத்தாக்குல நிற்கும் போது அங்க எல்லாம் எலும்புகள் நிறைந்து அது மகா எலும்புகள் திரளான எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா இருந்தது. அப்ப அந்த எலும்புகளை பார்க்கும்போது எல்லாம் உலர்ந்து போய் இருக்குது, எல்லாம் உலர்ந்து போன எலும்புகளா இருக்குது. எப்படி இந்த காலகட்டத்தில் நாம பார்க்கும்போது இந்த 3 வார காலத்துல வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க, எங்கேயும் போக முடியாது, சூழ்நிலைகள் மோசமாக இருக்க போகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது அதே போல அந்த எலும்புகள் எப்படி உலர்ந்து போய் இருந்ததோ அதே போல நம்ம வாழ்க்கையிலும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறத பார்க்கிறோம். விசுவாசம் நாளுக்கு நாள் விசுவாசம் குறைகிறத பார்க்கிறோம், நாளுக்கு நாள் நம்ம கஷ்டங்கள் பெருகிறத நம்ம பார்க்கிறோம், அநேக பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதல் காரியம். அப்ப இந்த முதல் காரியமானது என்னது? இந்த சூழ்நிலையை நம்ம எப்படியாக பார்க்கிறோம்? இந்த நோயானது தாக்கத்தை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில நம்ம எப்படியாக இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் என்றுதான் முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படியாக பார்த்தான்?
அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவன் வேற கோணத்துல பார்த்திருக்கிறான். அப்ப தேவன் இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்குது. தேவன் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, மனிதகுமாரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியேல் ஒண்ணுதான் சொல்றாரு, தேவனாக கர்த்தாவே அதை நீர் அறிவீர். அதுதான் சொல்றாரு. அப்ப தேவனாக கர்த்தராவே நீ அறிவீர்னு சொல்லும்போது அங்க பார்க்கிறோம் ஒரு காரியத்தை ஆண்டவர் எசேக்கியேலை செய்ய சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாருன்னா, அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசுன்னு சொல்றாரு. நீ என்ன சொல்றாரு? படிங்க அந்த வசனத்தை, 4வது வசனத்தை. அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் என்னது? நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவினேன்? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணி அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் மகா உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அறிக்கையிட்டு உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாக்குறோம், முதல் காரியம் பார்த்தோம், சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம். இந்த சூழ்நிலையை எப்படியாக அந்த திரளான எலும்புகள் மத்தியில ஆவியானவர் போய் ஆண்டவர் எசேக்கியேலை நிற்பாட்டும் போது அவர் என்ன செய்தார்? இரண்டாவது காரியத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், அந்த எலும்புகளை நோக்கி நீ தீர்க்க தரிசனமா சொல்லு. அப்படின்னா நம்ம பாஷையில பார்த்தா அந்த எலும்புகளை நோக்கி பேசு, அந்த எலும்புகளை நோக்கி சொல்லு அப்படின்னு பாக்குறோம். அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும் போது, இந்த கொரோனா வைரஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். வாழ்க்கையில, நம்ம தேசத்துல, உலகம் எங்கும் இந்த காலகட்டத்துல நம்மளோட நம்பிக்கை யார் மேல இருக்குது? பாருங்க, ஆவியான தேவன் அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தேவனே அது நீ அறிவீர். அல்லேலூயா. அப்ப நம்ம கடந்து போகிற இந்த நாட்களில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா இந்த வியாதியை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்னா தீர்க்க தரிசனமா பேச போகிறோம். நம்ம வாயில அறிக்கை செய்ய போகிறோம். நம்ம சொல்ல போறோம், பிரச்சனையை பார்த்து சொல்ல போறோம், இந்த வியாதியை பார்த்து சொல்ல போறோம். தேவனாக கர்த்தர் பெரியவர், தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பா என்று நம்ம சொல்ல கத்துக்கிறோம். அல்லேலூயா. அநேக நேரத்துல இங்க பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேசுறதுக்கு இருக்கிறோமோ இல்லைய, பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுகிறது தான். இங்க பார்க்கும்போது அங்க பிரச்சனை இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க போய் நிக்கிறாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் நிக்கிறாரு. அவரு அந்த எலும்புகளை பார்த்து, எலும்புகளை குறையா பேச கிடையாது, எலும்புகளை பத்தி பேச கிடையாது. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுன்னு சொல்றாரு. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுன்னு சொல்றாரு. அந்த எலும்புகளை பார்த்து பேசுகிற ஒரு மனுஷன் தான் எசேக்கியேல். அல்லேலூயா. அதே போல இந்த காலகட்டத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேக பிரச்சனைகளை பார்த்து நம்ம அந்த பிரச்சனையை பத்தி தான் பேசுறோம், வாட்ஸ்அப்ல பேசுறோம், போன்ல பேசுறோம், அநேக காரியத்துல பார்க்கும்போது அதை குறித்தே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுறது இல்ல. என் தேவன் பெரியவர், என் தேவன் எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவன், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை காத்துக்கொள்வார், என் குடும்பத்தை காத்துக்கொள்வார், என் தேவன் சிங்க குட்டிகள் பட்டினியாக நடந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒருபோதும் குறைய விட மாட்டார். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போகுது. ஏன்னா அநேக நேரத்துல நம்ம பிரச்சனைய பத்தி தான் பேசுறோம், பிரச்சனைய பார்த்து
தேவன் பெரியவர் என்று சொல்லல. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம்னா என்னன்னா, அந்த பிரச்சனையை பார்த்து தீர்க்க தரிசனமா, அந்த வியாதியை பார்த்து தீர்க்க தரிசனமா நம்ம சொல்ல போறோம், இயேசுவின் நாமத்துல இந்த வியாதியானது நீங்கும்படியாக அப்படின்னு நம்ம சொல்ல போறோம், அப்படின்னு நம்ம ஜெபிக்க போறோம், அப்படின்னு நம்ம பேச போறோம். அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசாதபடிக்கு பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுகிற ஜனங்களா இருக்க போறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம்னா, நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம்னா, அந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனை வருதா, இந்த வியாதி வருதா, அது யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பல பேருக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒழிய அந்த பிரச்சனைக்கு தீர்வான காரியங்களை நம்ம சொல்லுகிறது இல்ல. அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிற ஒரே ஒரு தேவன் என் இயேசுவானவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராத்திரி வேளையிலே கூட, இந்த மாலை வேளையில கூட நம்ம என்ன சொல்றோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த வியாதியை பார்த்து பேச போறோம். அந்த வியாதியை பார்த்து தீர்க்க தரிசனமாக நம்ம சொல்ல போறோம். இயேசுவின் நாமத்துல வியாதியை விலகிப்போ என்று சொல்ல போறோம். அப்படியாக நம்ம சொல்லும் போது அந்த வியாதியானது இயேசுவின் நாமத்துல தேவனோட வார்த்தை எங்க பொருட்படுத்த போறதோ அங்க விடுதலை உண்டு, அங்க வியாதிகள் மாறும். அங்க ஒரு காரியத்தை தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அநேக வேளையில வேதத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. சோ இப்படியான நேரத்துல தான் இந்த இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் எசேக்கியேலுக்கு, அதை பார்த்து நீ பேசு. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே கூட நான் சொல்லுவது என்னன்னா, உங்களுக்கு பிரியமானவர்களே, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து நீங்க பேச கத்துக்கணும். தீர்க்க தரிசனமாக பேச கத்துக்கணும். அந்த வியாதியை பார்த்து சொல்லணும், வியாதியை விலகி போன்னு சொல்லும் போது தேவன் அதை அற்புதமாக மாத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறிய ஒரு உங்க நினைவுகளுக்கு நீங்க அத விசுவாசத்தை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சில காரியத்தை நான் சொன்ன உங்ககிட்ட. ஏன்னா அநேக நேரத்துல இந்த மாதிரியான ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நம்ம யாரு என்ன சொல்றா, யாரு மெசேஜ் அனுப்புறா, யாரு வாட்ஸ்அப்ல என்ன போடுறா, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இங்க பாரு பள்ளத்தாக்கு எலும்புனால நனைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பயப்படல. அவன் தேவன்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தேவரே இதை நீ அறிவீர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. தேவன் ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். சூழ்நிலைகளை கைவிட போல இருக்கலாம், சூழ்நிலை நம்மளை விட்டு விலகிறது போல இருக்கலாம், மனிதர்கள் விலகலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் விலக மாட்டார் பிரியமானவர்களே. அதனாலதான் சொல்றேன், இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் போது எசேக்கியேல் தேவன் சொன்னது போல அந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனமாக பேசுகிற ஒரு மனசனாக இருந்தான். அல்லேலூயா. என்ன சொல்லாருன்னா, இன்னைக்கு கடைசியா பிரச்சனைகளை பார்த்து, இந்த வியாதி பிரச்சனைகளை பார்த்து நம்ம பேசுகிற ஜனங்களா இருக்கிறோம், நம்ம பேசுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. தொடர்ந்து இந்த வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தொடர்ந்து தேவன் இந்த நாட்டில, இந்த தேசத்தில ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும்படியாக எனக்கு விசுவாசம் இருக்குது. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாக விசுவாசத்தோட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வியாதியானது இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராத்திரி வேளையிலே கூட தேவனாண்டவரே, வேத வசனத்தில் பார்த்தோம் தேவனாண்டவரே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது பிரச்சனையை பார்க்காதபடிக்கு தேவனாண்டவரே, பிரச்சனையை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுன்னு சொல்லும் போது, அந்த பிரச்சனையை பார்த்து பேசும்போது தேவனாண்டவரே, அந்த எலும்புகள் தேவனாண்டவரே, எலும்புகளுக்குள்ளாக நரம்பு உண்டாகி, தசைகள் உண்டாகி, தேவனாண்டவர் தோள்கள் வந்து தேவனாண்டவரே, அதுக்குள்ளாக ஜீவன் வந்து தேவனாண்டவர் மகா திரளான சேனையாக, மகா பெரிய சேனையாக மாற்றுகிற தேவனாண்டவர். அதே போல தேவனாண்டவரே, இந்த நாட்களில் தேவனாண்டவர் எங்க தேசத்தில் இந்த கொள்ள நோயை தேவனாண்டவன் கரத்தில் ஒப்படைக்கிறோம், பேசுகிறோம். அந்த கொள்ள நோயை பார்த்து பேசுகிறோம், கொள்ள நோயை பார்த்து பேசுகிறோம். அதை பத்தி பேசல தேவனாண்டவரை, அதை பார்த்து தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தில் உனக்கு இடமில்லை என்று சொல்லி கட்டளை இடுகிறோம் ஆண்டவரை. நீரே தேவனாண்டவர் ஒவ்வொருத்தரும் செழிப்பும் சேமமாக இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.